தென்காசியில் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாத நிலையில் ஓடையை கடந்து செல்ல மட்டும் பாலம் அமைக்கப்பட்டுள்ளதால் கிராமத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறை பகுதிகளுக்குட்பட்ட புனராமநல்லூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள சுடுகாட்டிற்கு செல்ல போதிய சாலை வசதி இல்லாததால் விளை நிலங்களுக்கும் சடலங்களை எடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்துள்ள அப்பகுதியினர் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாத சூழலில் ஓடையை கடந்து செல்ல மட்டும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக சாடி உள்ளனர். பாதையில்லா சுடுகாட்டிற்கு பாலம் அமைத்து எந்த பயனும் இல்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள் எங்கள் ஊரில் துஷ்டி விழுந்துச்சு அப்படின்னா வர்றதுக்கு பாதை கிடையாது, சுடுகாட்டு வர்றதுக்கு பாதை கிடையாது. பூரா முள்ளுவெளி தனிநபர் ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. பாதை இல்லாத சுடுகாட்டுக்கு பாலம் வேற கட்டி தந்திருக்காங்க. இதில் நாங்கள் எங்கோடி பாடியை கொண்டாந்து அடக்கம் பண்ண மழை நேரத்தில் ரொம்ப சிரமப்பட்டு வர வேண்டிய சங்கடப்பட்டு வர வேண்டியிருக்கு. ஆனால் எங்கள் மையானத்துக்குள்ளே வரக்கூடிய பாதையை வந்து அரசு போகிற போக்கு இடத்துல நிறைய பேர் தனிநபர்கள் வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பு நிலத்தை வந்து எங்களுக்கு ஒரு 10 அடி பாதை எங்களுக்கு தந்தாங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே, எங்கள் சமுதாய மக்களுக்கு அனைவருக்கும், இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே